ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடும் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நாளின் தியானத்தையும் இந்த நாளின் விண்ணப்பங்களையும் ஒரு சமூகத்திலே அங்கீகரிப்பாராக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என் மனதிலே கொண்டு வந்த ஒரு phrase, spiritual warfare and prayer, ஜெபமும் ஆவிக்குரிய யுத்தமும் என்கிற ஒரு பதத்தை ஆண்டவரின் மனதிலே கொண்டு வந்தார். அதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது உடனடியாக எபேசியர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திற்கு என் மனதை திருப்பினார். 11ஆம் வசனத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 11ஆம் வசனத்திலே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பின் ஒரு அம்சத்தை அடுத்து 13வது அல்லது 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அது என்னவெல்லாம் இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பிலே அல்லது இந்த சர்வாயுத வர்க்கத்திலே இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆர்மர், அதை அந்த இடத்திலே நாம் வரிசையாக பட்டியலிட்டு பவுல் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். அதை முடிக்கும் பொழுது அவர் எப்படி முடிக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான 18வது வசனத்திலே சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு முடிக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசி ஆரம்பிக்கிறார். 11ஆம் வசனம் 13வது வசனம் 2 இடத்திலும் அந்த ஆர்மர், அதாவது சர்வாயுத வர்க்கம் என்கிற அந்த பொருள் படக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தின பிறகு 18வது வசனத்திற்கு நாம் வரும் பொழுது, அதை முடிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். இந்த இடத்திலே அவர் 12வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு வார்த்தை, எதனால சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோக வானமண்டலங்கள பொல்லாத ஆவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதான் வார்ஃபேர், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய ஒரு போராட்டம், ஆவிக்குரிய ஒரு யுத்தம். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. யாராக இருந்தாலும் சரிதான், ஊழியம் செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது விசுவாசியா இருந்தாலும் சரிதான், அல்லது அவிசுவாசியா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்குமே இந்த எதிரியோடு ஒரு போராட்டம் உண்டு. குறிப்பாக ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும், அல்லது ஆண்டவருடைய ஊழியங்களே இருக்கக்கூடியவர்களுக்கு
இது ரொம்பவே பொருந்தும். ஆகவே இது மிகவும் நம் கவனத்திற்கு உரிய ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய, கவனத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக வாழ்கிறபடினாலே, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுறபடினாலே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறபடினாலே, அல்லது ஊழியங்களை செய்கிறபடினாலே, நமக்கு பாடுகள் வந்துராது, பிரச்சனைகள் வந்துராது என்று நிறைய நேரங்களிலே அந்த எண்ணத்தை சாத்தான் தான் கொண்டு வருகிறான். ஏன்னா, அவனை நம்ம இக்னோர் பண்ணணும்னு. பவுல் மாறாக என்ன சொல்லுகிறார்? நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை மிகவும் ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஃப்ரேஸ் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஏற்கனவே இத பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். மீண்டுமாக அதை லேசாக நான் தொட்டுவிட்டு தொடர்ந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே என்ன எழுதுறாரு 18 வசனத்துல, எந்த சமயத்திலும், அதாவது இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், வேண்டுதல்னா ஜெபம், விண்ணப்பம்னாலும் ஜெபம், அதுக்கு பிறகு திரும்பி என்ன சொல்றாரு? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. 3வது முறையாகவும் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி. வெறுமனே இல்ல, வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவருடைய, இப்ப நீ இந்த ஹோல் பேசேஜினுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9வது வசனம் வரைக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு கன்க்ளூஷனு முடிச்சிடுறாரு. ஒரு 10ஆம் வசனத்துல ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வசனம் கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன செய்யுங்க? பலப்படுங்கள். அப்ப யாருக்கு இதை எழுத பார்க்கிறாரு? கடைசியாக என் சகோதரரே. அப்ப பவுல் அப்போஸ்தலனை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருக்காக உறுதியாக நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு மனதிலே இருக்கக்கூடியவங்க என் சகோதரரே. அப்ப யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, எல்லாருக்குமே பொருந்தும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன செய்யுங்க? பலப்படுங்கள். அப்ப we need an empowerment அப்படிங்கிறத பவுல் உணர்றார். ஒரு ஆவிக்குரிய வல்லமை வேண்டும், அதில் நம்ம பலப்பட வேண்டும் என்று உணர்கிறார். இமிடியேட்டா என்ன எடுத்துட்டு வர்றாரு அப்படி சொல்லிட்டு, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஓட்டத்துல உங்களுக்கு என்ன தேவை? ஒரு வல்லமை தேவை, ஒரு எம்பவர்மெண்ட் தேவை. எதனாலனா, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். இமிடியேட் என்ன சொல்றாரு? நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. என் சகோதரரே, அதாவது கிறிஸ்துவுக்காக தீர்மானங்களை எடுத்து, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்கள், கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படக்கூடியவர்கள், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யக்கூடிய சகோதரரே, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பிசாசு தந்திரம் உள்ளவன். அதற்கு நாம் எதிர்த்து நிற்கணும். அப்படி நம்ம எதிர்த்து நிற்கணும்னா, அந்த அந்த எதிராளி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்லன்னு அந்த டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அது மாத்திரம் இல்ல, நீ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு கன்க்ளூசிவ் ரிமார்க் கொடுக்கும்போது தான், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். அது ஏன் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள்னு எழுதினார்? இன்னைக்கு இந்த வார்த்தையை நிறைய அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல, தவறான இன்டர்பிரேஷன்ல நிறைய எடுத்துக்கிறாங்க. ஒரு முக்கியமான சப்ஜெக்ட பவுல் டீல் பண்றாரு. எம்பவர்மெண்ட்டை பத்தி டீல் பண்றாரு. எதனால அந்த எம்பவர்மெண்ட் வேணும்? பிகாஸ் வி ஹேவ் an enemy. அப்ப அதை எப்படி
நம்ம இந்த ஹோல் பிளத்தர் ஆஃப் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் அந்த எல்லாத்தையும் எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய பிசாசானவனுக்கு விரோதமாக நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். அப்ப இந்த ஆவியினாலே ஜெபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நிறைய முறை இதை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். ஆவியானவருடைய உந்துதலினாலே, ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலே நான் ஜெபம் பண்ண வேண்டும். My prayer must be led by the Spirit of God. அதான் ஆவியினாலே ஜெபம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம நான் போராடும் பொழுது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரோமர் 8:21 நான் வசனத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப பிசாசானவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவன் எப்படிப்பட்ட தந்திரங்கள் எல்லாம் வச்சு என்னை மேற்கொள்வாங்கிறது எனக்கு தெரியாம இருக்கிறதுனால, இதுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாம இருக்கிறதுனால, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆவியானவர் ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே, அந்த ஆவியானவர் என்னுடைய ஜெபத்தை அவர் டேக் ஓவர் பண்ணி, அவர் என் மூலமாக ஜெபிக்க வேண்டும். அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், யூ நீட் a spiritual knowledge, and that spiritual knowledge can be provided only by the Spirit of God. புரியுதுங்களா நான் சொல்றவங்களுக்கு? இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய இன்ஃபர்மேஷன், தகவல்கள் தேவை. அந்த ஆவிக்குரிய தகவல்கள் ஏன் தேவைன்னா, உங்க எதிராளியானவன் உங்களை எப்படி திட்டமிட்டு தாக்க போறான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் தந்திரம் உள்ளவன். அப்ப அந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்களோடு இணைந்து அந்த ஆவியானவர் வழி நடத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் அவனுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறபடினாலே அவனுடைய தாக்குதல்களுக்கு நம்மை தயார்படுத்துவதற்கு ஆவியானவரே நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஜெபிப்பார். இதுதான் ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம். இன்னைக்கு அதை பலவிதமான அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல நிறைய பேசி அதையும் சாத்தா குளறுபடி பண்ணிட்டான். ஆவியில ஜெபம் பண்ணா நல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்றது தவறு இல்லை. ஆண்டவர் அந்த வரங்களை நம்ம கொடுத்தா நம்ம ப்ரேயர் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அது மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இந்த ஹோல் கான்டெக்ஸ்டே என்ன? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எதனால ஆவியினாலே ஜெபம் பண்ணணும்னு சொன்னாரு? எதிராளியினுடைய தந்திரங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அது எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு திராணியே இல்லை. அதற்கு திராணியுள்ளவர்களாக நாம் ஆகும்படி, திராணியுள்ளவர்களாக மாறும்படி அவனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக நாம் எழும்பி அதிலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நான் ஜெபிக்க வேண்டும். இல்லாட்டினா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஸ்டாண்டர்டா ஒரு இது வச்சிருப்பேன். நம்ம எல்லாரும் வச்சிருப்போம் அப்படித்தானே? ஓகே, ஒரு ஃபேமிலி ப்ரேயர் அல்லது ஒரு சர்ச்சில் ப்ரேயர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம். ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாண்டர்டா நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஒரே ப்ரேயர் தான் இருக்கும். நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுவோம். தப்பு இல்லை, தப்பே இல்லை. நான் அதான் சொல்லுவேன். சம் ப்ரேயர் இஸ் பெட்டர் தேன் நோ ப்ரேயர். அது தப்பே இல்லை. நமக்கு என்ன தெரியுதோ ப்ரேயர் பண்றோம். ஆனா ஆவிக்குரிய யுத்தம் வரும் பொழுது எதிராளியாக பிசாசோடு போராடி அவனை ஜெயிக்க வேண்டும் என்று வரும் பொழுது உங்க ஸ்டாண்டர்ட் ப்ரேயர், உங்க ரொட்டீன் ப்ரேயர் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யூ டு நாட் ஹேவ் எனி இன்ஃபர்மேஷன். அப்ப அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தாதான் நீங்க ஜெபிக்க முடியும். So it is very important that we rely on Holy Spirit when it comes to spiritual warfare in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையில குறிப்பாக சாத்தானுக்கு விரோதமாக
அவனுடைய தாக்குதலுக்கு விரோதமாக நாம் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவை ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியம். இதை கொடுக்கக்கூடியவர் ஆவியானவர் மாத்திரமே. நமக்கு தெரியாது எதுவுமே. ஆகவேதான் இந்த பகுதியை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய கான்சன்ட்ரேட் பண்றார். இதுல ஒரு சில இதை இன்னும் கூட நம்ம விளக்கலாம். பட் ஒரு சில காரியங்கள் இது சப்போர்ட்டிவ் வேர்சஸ் அல்லது தாட்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை வேக வேகமாக நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம், நேரம் கம்மியா இருக்கு அப்படின்னால. சரி, இது பவுல் சொல்றார். இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவர் இன்னொரு ஒரு அப்போஸ்தலர், அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. சரிங்களா? இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் எப்படி பார்த்துருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அண்ட் ப்ரேயர். அப்ப ஜெபம் பண்றோம். எதுக்காக ஜெபம் பண்றோம்? ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் தந்திரமானவன், அவனுடைய தந்திரத்திலே நம்ம அடித்து விடுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆகவே சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஊழியங்களை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் 8ஆம் வசனம். தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகைத்தறி சுட்டுத் தருகிறான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரேஸ் வருது. ஐ மீன் ஒரே வேர்டு யூஸ் பண்றாங்க பிசாசுக்கு. என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க? எதிராளியானவன். அங்க பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அதே வார்த்தை பயன்படுத்துவாரு. இங்க 8வது வசனத்துல அதே வார்த்தை அட்வர்சரின்னு ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப பிசாசுங்கிறவன் நமக்கு யாரு? எதிரி. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எதிரி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா கையை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது முன்னேற விடாம தடுக்கிறது தான் எதிரியினுடைய வேலை. ரைட்டா? ஆப்போனன்ட், அட்வர்சரி. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ்ல நல்லா நமக்கு தெரியும். 2 டீம் இருக்கு. 2 டீம் தான் இருப்பாங்க. அப்படித்தான் ஸ்போர்ட்ஸ்ல. ஸோ ஒரு எக்ஸ் ஒரு ஒய். ஓகே. இப்ப இந்தியா பாகிஸ்தான். ஓகே. அப்ப பாகிஸ்தான் எந்த விதத்திலும் இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல எண்ணத்தோட விளையாட்டுல செயல்படவே மாட்டாங்க. ரைட்டா? ஏன்னா இந்தியா எதிரி அவங்களுக்கு. அந்த கான்டெக்ட்காக நான் சொல்ல வரேன். அப்ப எல்லா முயற்சிகளும் ஏறெடுத்து எப்படியாவது இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும். அதுதான் பாகிஸ்தானுடைய ஒரு சவாலா இருக்கும். அவங்க மனநிலையா இருக்கும். அதே மாதிரிதான் சாத்தானும். எப்படியாவது பை ஹுக் ஆர் குருக் அப்படிம்பாங்க. எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில இவங்களை வளர விடக்கூடாது, தோற்கடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எதிராளிக்கு டாஸ்க். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இதை புரிந்து கொள்றதே இல்லை. கடவுள்கிட்ட இருக்கிறோம், கடவுளுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரேயர் பண்றோம், ஏதோ ஒரு டைத்துக்கு கொடுக்குறோம், சர்ச்சு போறோம், அதனால நம்ம கவர்டுன்னு நினைக்கிறோம். இல்ல, we think we are covered. COVERD. நம்ம மூடப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறோம். நோ, if you think like that you are covered. COWARD. நீங்க முட்டாள். இல்லவே இல்லை. அவன் சும்மா இருக்க மாட்டான். நீங்க பாருங்க, நீங்க கான்டெக்ஸ்ட் பாருங்க. என்ன எழுதுறாரு? 5வது அதிகாரத்திலே 6ஆம் வசனம் 8ஆம் வசனத்துக்கு கான்டெக்ஸ்ட் பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கணும். உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு பிரேயர் கான்டெக்ஸ்ட். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு போராட்டம் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஒரு உயர்வு தேவைப்படும். நீங்க அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துடன் எப்படி அடங்கிருங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, மன கஷ்டம் இருக்குன்னா அவர் உங்களை விசாரிக்கிறதுனால உங்க கவலை எல்லாத்தையும் அவர் மேல வைத்து விடுங்க. அதாவது நீங்க ஜெபித்து கவலை எல்லாம் அவர் மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா யாரை கொண்டு வராரு? எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் வகை தேடுகிறான். அவனுடைய வேலை என்ன? நீங்க உயர்வு அடையக்கூடாது என்பது அவனுடைய வேலை. ஏற்ற காலத்துல உயர்வு அடையணும்னு தேவன் விரும்புறார். நீங்களும் விரும்புவீங்க. ஆனா நீங்க உயர்வு அடையக்கூடாதுங்கிறது அவன் வேலை. அதுக்காக சுத்தி கொண்டு இருக்கிறான். he is roaming around. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வழி இல்லாட்டினா இன்னொரு வழி. உங்களை
ட்ரிப் பண்றது, உங்களுடைய அப்வர்ட் ப்ராக்ரஸ டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, உங்களுடைய முன்னேற்றத்தின் பயணத்தை தோற்கடிப்பதற்கு அவன் வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். அப்ப எப்படி நீங்க ஜெபம் பண்ணாம இருக்க முடியும்? எப்படி நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாம இருக்க முடியும்? அதாவது ஆவியானவருடைய தூண்டுதலோடு, ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு, ஆண்டவரே எப்படி இ இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு நான் முயற்சி செய்கிறேன். இதிலே எதிராளியானவன் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு இருப்பதற்கு நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாங்க என்று இதுதாங்க ஆவியிலே நிரம்பி. You must allow Holy Spirit to take over. பாருங்களேன், இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, இது வந்து பவுலை பத்தி பார்த்தோம். பேதுரு இன்னொரு அப்போஸ்தலரை பத்தி பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ஒரு நபர், யாரு நமக்கு ரொம்ப முக்கியமான நபர், இயேசு பார்ப்போம். அவருடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு? அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறார். இவ்வளவு நாள் அம்மா அப்பா இல்ல, அமைதியா இருந்தாரு, ஊழியம் பெருசா செய்யல, ஒண்ணும் யாரு அப்படிங்கிறது நமக்கு எதுவும் தெரியல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 4வது அதிகாரத்துல ஞானஸ்தானம் முடியுது. 3ஆவது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப அடுத்த லெவலுக்கு போகணும், நல்லா ஊழியம் செய்யணும். அப்போ ஒரு எம்பவர்மெண்ட் தேவை, அதை உணர்றார். அப்ப அவர் என்ன பண்றாரு? அதுக்காக அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? 40 நாள் உபவாசம். நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. பலமுறை அதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். சும்மா வேகமா நான் சொல்ல விரும்புறேன். 2 இடம் அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? ஹோலி ஸ்பிரிட் பத்தி 2 தடவை வருது. ஆவியினாலே நிறைந்தவர். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு, ஆவியானவர் வந்து டுவெல் பண்றாரு. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் ஃபுல்லா அவரை நிரப்புறாரு. 2 வித்தியாசம் இருக்கு, ரைட்டா? இன்ட்வெல்லிங், ஃபில்லிங். சோ நிரப்பின பிறகு திரும்பி என்ன நடக்குது? ஏற்கனவே ஆவியானவர் நிரப்பிட்டார். ஆனா நீ என்ன ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அப்ப he was led by the Holy Spirit into the wilderness. எதுக்கு? 40 நாள் உபவாசித்து ஜெபிப்பது. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், மினிஸ்ட்ரி செய்யணும், 3 வருஷம் ஊழியத்தை நிறைவேற்றணும். அதுக்கு தேவனுடைய வல்லமை தேவை, தேவனுடைய பலன் தேவை, தேவனுடைய பாதுகாப்பு தேவை, வரங்கள் தேவை. சோ எல்லாத்துக்காக என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடிச்ச உடனே ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, போய் ஃபுல்லா ஊழியத்தை இனிமே செஞ்சு எல்லாத்தையும் கடவுளுக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்துடணும் அப்படின்னு ஃப்ரீ ஹோல்ட் அவருக்கு கிடைக்கல. உபவாசத்தை முடிச்சவன யார் வந்து நிக்கிறான்? அப்பொழுது எப்பொழுது? 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு பசி வருது. உடனே அவருடைய அந்த வீக்கஸ்ட் மொமெண்ட்ல அதை பார்த்துட்டே இருந்து, எப்போ அவருக்கு வீக்கஸ்ட் மொமெண்ட் வரணும்னு அட்டாக் பண்றான். எப்படி அட்டாக் பண்றான்? எங்க வீக்கா இருக்கிறாரோ அங்க அட்டாக் பண்றான். 40 நாள் சாப்பிடல, அப்ப என்ன இருக்கு? பசி இருக்கு. அப்ப பசி, அந்த பசியிலே அவரை சாப்பாட்டு மூலமா அட்டாக் பண்ண பார்க்கறான். இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லணும். அப்ப நிறைய பேர் நினைக்கிறோம், கடவுளுக்காக இருக்கிறோம், கடவுளுக்காக வாழ்றோம், நமக்கு பிரச்சனையே வராது. அவங்களுக்கு தான் அதிகமா வரும். இது தெரியாம தான் நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருது. ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் போராட்டம் அதிகம். என் சகோதரரே, என்னைய மாதிரி வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஒரு டோட்டல் சோல்ட் அவுட்டா வாழ்ற என் சகோதரரே, பால் வந்து டோட்டல் சோல்ட் அவுட் ஃபார் காட். அவர் மாதிரி யாருமே கிடையாது. நிறைய இப்ப மோசையெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள், தானியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட். என்ன ஸ்டாண்ட் அவுட்னா, ஒரே ஒரு ஈவெண்ட் தான், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஈவெண்ட், ஒரே ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார்.
அதுக்கு பிறகு his life was never the same again. மிச்சவங்கலாம் எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, மிச்சவங்கலாம் அங்க இங்க போவாங்க, நல்லா இருப்பாங்க, வைப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. அப்படியே டோட்டலி டர்ன் ஆகுறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம இத குறித்து படிக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் லைஃபே போராட்டம் தான். அத பத்தி பெரிய லிஸ்ட்ல எழுதுவார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, 6ஆம் அதிகாரத்துல பெரிய லிஸ்ட்ல நமக்கு நல்லா தெரியும். பலமுறை நம்ம அத பத்தி படிச்சிருக்கோம். When you are living for God, when you are loving God, தேவனை நேசிக்கிறீங்க, தேவனுக்காக வாழ்றீங்க, தேவனுக்காக ஊழியம் செய்றீங்க. எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் சும்மா கைய கோர்த்துட்டு, கைய மூடிட்டு நீ இருக்க மாட்டான். அவன் முன்னேற்றத்தை குலைக்க பார்ப்பான். சோர்ந்து போறதுக்கு வேலையே இல்லங்க. சோர்ந்து போகாதீங்கன்னு நான் சொல்லல. சோர்ந்து போனாலும் வேகமா பவுன்ஸ் ஆகுங்கன்னு சொல்றேன். சோர்ந்து போகாம அ இருந்துட்டா நல்லது. பட் எல்லா நேரம் ஒரே மாரி இருக்காது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா நீங்க பவுன்ஸ் ஆவீங்க. இல்லாட்டா சோர்ந்து போயி பின்மாற்றம் அடைந்து விடுவீர்கள். நெறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் பின்மாற்றம் அடைந்து. அப்ப ஆண்டவர் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. இது இது யார பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? கடவுள பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். இயேசுவானவர் கடவுளாக இந்த பூமியில வாழ்ந்தார். 100%. அப்ப அந்த கடவுளுக்கே இவ்வளவு பெரிய போராட்டம். அது மாத்திரமல்ல, நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, 3 சோதனைய முடிச்ச உடனே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 12ஆம் வசனத்துல, அது 13ஆம் வசனத்துல, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி வருவான். அப்ப இது வந்து ஒரு ஆன்கோயிங் பேட்டில். ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தெய்வத்துக்கே பிசாசோடு ஒரு ஆன்கோயிங் பேட்டில் இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களையும் சும்மா விடுவானா? விடமாட்டாங்க. நெறைய வசனம் இருக்கு. நீங்க வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நெனச்சேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம், 18, 19 வசனங்கள் 2 அதிகாரத்திலயுமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பத்தி இருக்கு. லூக்கா சாரி தானியேல் புஸ்தகத்திலே இருக்கு. 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். மெயினா 10ஆம் அதிகாரம். ஆ இந்த இந்த பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸா தரிசனம் வருது. அந்த தரிசனத்த குறித்து அவருக்கு புரியல. அந்த தரிசனத்தினுடைய பொருள உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் செயல்படுறாரு. அதற்காக உபவாசம் இருக்கிறாரு. 21 நாள் உபவாசம் போடுறாரு, ஜெபிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரு ஜெபித்து பதில் வரல. உபவாசத்த ஆரம்பிக்கிறாரு. பதில் வர்ற வரைக்கும் விடமாட்றாரு. ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. 21வது நாள் வந்து காபிரியேல் தூதன் வந்து சொல்றார். ஜெபம் நீ பண்ணதுக்கு உடனே பதில் வந்துருச்சு. ஆனா அந்த பதில கொடுக்க விடல பிசாசு. இத பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப பெரிய பெரிய தேவ மனிதர்களுக்கு போராட்டம் இருக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா போராட்டத்துல இப்ப தானியேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் அதிகாரத்த நீங்க படிச்சீங்கன்னா, அவர் சோர்ந்து போல. அவர் உபவாசத்த கூடிக்கிட்டே இருந்தார். 1 நாள் வரலையா? ஓகே. 2 நாள். வரலையா? 3 நாள். ஓகே. 10 நாள், 15 நாள். இட் சோ ஹேப்பன் 21 டேஸ். அ இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருக்காக வாழ்றேன். அதனால எனக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சா, என்னைய பொறுத்தவரையில நம்ம முட்டாள். ஏன்னா எதிராளியவன் அப்படி விட மாட்டான். நான்லாம் அடிக்கடி இத சந்திப்பேன். அடிக்கடி சந்திப்பேன். நல்லதுதான் செய்வோம் மக்களுக்கு. கரெக்ட்டா அவங்க தான் வந்து நமக்கு விரோதமா நிப்பாங்க. அது குடும்பங்கள்ல இருந்தாலும் சரி, விசுவாச குடும்பத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி. அதுக்காக நம்ம சோர்ந்து போகணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம செய்றத செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்வோம். ஆண்டவர் பார்த்துக்குவார். செல்ஃப்லெஸ்ஸா ஊழியங்களுக்கு தான் நெறைய நம்ம ஜெபம் பண்றோம். இப்ப ஒரு ஊழியத்திற்காக அடுத்த அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் வெளிநாடு போறேன். ஒரு 2, 3 வாரம் இந்த வெட்னஸ்டே பிரேயர் என்னால அ பண்ண முடியாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு நோட் அனுப்புவேன். வ ஒருவேள நான் நடத்த முடியும்னா தான் நோட் அனுப்புவேன். இல்லாட்டினா அடுத்த 2, 3 வாரம் என்னால வர முடியாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக பட வேண்டும் என்பதற்காக ஒரு 21 நாள் உபவாசம் ஒண்ணு நான் போட்டேன். எப்படி என்ன மாரி உபவாசம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. பட் 21 நாள் உபவாசம் நான் போட்டேன்.
ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாளையோட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான போராட்டம். கிட்டத்தட்ட போன வாரம் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன். போக முடியுமா இந்த ஊழியத்துக்கு, இந்த வெளிநாடு ஊழியங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை. நேத்து நைட் நடந்தது சொல்றேன். நேத்து நைட்டு ஓகே உபவாசம் முடிய போகுது. கடைசி 3 நாள் இன்னும் உபவாசத்தை கூட்டுவோம். சரியா நம்மளால ப்ரேயர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எதுவுமே சோசியல் மீடியா எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. நியூஸ் ஓகே எலெக்ஷன் நடக்குது பரவாயில்ல. எதுவுமே பார்க்கக்கூடாது. அப்படின்னாலும் நேத்து நைட் நான் தூங்க 1:30 மணி ஆயிடுச்சு. பாதி தூக்கத்துல தான் நான் ப்ரிப்பேரே பண்ணிட்டு இருந்தேன். என்னால முடியல. நைட்டு ஃபுல்லா அம்மா மாத்தி மாத்தி ஆய் இருந்துட்டே இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு போய் அப்படியே உட்கார வச்சு கழுவி சுத்தம் பண்ணி திரும்பி கொண்டு வந்தா திரும்பி ஆய் இருந்து கழுவி சுத்தம் பண்ணி முடியல. அப்ப நான் போய் ஆண்டவர்ட்ட என்ன ஆண்டவரே 21 நாள் உபவாசம் போடுறேன். ஏற்கனவே டயர்டா இருக்கிறேன். இதுல இப்படி எல்லாம் இருக்கே. வேலையே இல்லங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் உபவாசம் போடுங்க. நீங்க என்ன வேணாலும் தலைகீழா நின்னுங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஏன் எதிராளிகள்னு ஒருவன் இருக்கிறான். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி தெரியுமா இருக்கும்? உல்டாவா இருக்கும். ஓகே நம்ம ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகுது. நம்மளால பிரேயர் பண்ண முடியல பரவாயில்ல. ஆனா ஏன் பிரேயர் பண்ண முடியல? எதிராளியானவன் நம்ம பிரேயர் பண்ண அப்ப ஹி இஸ் அஜிடேட்டட்னா நம்ம ஃபாஸ்டிங் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது அவனுக்கு எப்படியோ தெரியுது. நமக்கு தெரியாட்டினாலும் அவனுக்கு தெரியும். அப்ப அதை ஸ்டாப் பண்ண பாக்குறான். நம்ம ஃபாஸ்டிங் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல. இது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். என் பிரச்சனை என்ன? உபவாசம் இல்லாம இருந்தாதான், ஜெபிக்காம இருந்தாதான். நான் பண்ண முடியுது. நான் அதுக்காக டைம் ஒதுக்குறேன். அதுக்கு அப்பாற்பட்டு என்னால் பண்ண முடியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை. அதை சரி பண்ண வேண்டியது ஆண்டவருடைய வேலை. அவரே அனுமதிக்கிறாருன்னா ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். நான் எங்க அம்மாவை எத்தனை தடவை வேணாலும் தூக்கி கொண்டு போய் வைப்பேன். எத்தனை தடவை வேணாலும் கழுவுவேன். ஐயோ என்னால ப்ரேயர் பண்ண முடியலங்கிற அஜிடேஷனே எனக்குள்ள வராது. உங்களுக்கு புரியுதா? பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ பேக்கப் பண்ணக்கூடாதுங்க. நீங்க பேக்கப் பண்ணணும்னு தான் இப்படி எல்லாம் கொண்டுட்டு வருவான். பாருங்க எல்லாம் இந்த உபவாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சா, நாளைக்கு முடியும், நாளான்னைக்கு முடியும், ஃப்ரைடே ஆஃப்டர்நூனோட நான் முடிப்பேன். முடிச்சேன்னா அதுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். ஊழியங்கள் இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. எப்படி எதிராளியானவன் கை கட்டிட்டு சும்மா இல்லாம நம்மளோட தொடர்ந்து ஒரு ஆன்கோயிங் பேட்டில்ல இருக்கானோ, அதே மாதிரி ஆண்டவரும் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணவுடனே ஒரே ஒரு நாள் வருவாருங்க. ஒரே ஒரு செகண்டுங்க அவர் கையை நீட்டுவார். முடிஞ்சு போச்சு. நீங்க பட்ட எல்லா கஷ்டமும் அதுதான் அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இரவு முழுவதும் துக்கமா இருக்கும். விடியும் பொழுது என்ன செய்யும்? உங்க துக்கம் சந்தோஷமா மாறி வெயிட் பண்ணதான் வேணும். வேற வழி இல்லை. இப்படிதான் இருக்கு. இப்படிதான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இது வந்து திஸ் இஸ் த பேட்டில் இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோழைகளுக்கும் தோத்து போறவங்களுக்கும் கிடையாதுங்க ஆவிக்குரிய யுத்தம். அந்த இடத்துல ஏன் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நீங்க சமீபத்துல ரொம்ப ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. உபவாசம் இருந்திருப்பீங்க. உபவாசத்தை கூட்டியிருப்பீங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான காரியம், அந்த காரியத்துல நான் வெற்றி பெறணும் அல்லது அந்த காரியத்துல நான் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களால முடிஞ்சிருக்காது. So be it. God has a good reason. உங்களுக்கு இப்ப தெரியாட்டினாலும் பரலோகத்துக்கு நீங்க போகும்போது தெரியும். அவர் God is a just God. அதுதாங்க நம்மளை திடப்படுத்தணும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாங்க நம்ம, ஆனா நம்மளோட பெரிய ஒரு ஆண்டவர். அதனாலதான் நம்ம சொல்றோம் அவர் God is a sovereign God. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்யறார். அவர் கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு. 400 சீட்டு 350 சீட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானே அப்படிதான் நினைச்சேன். நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணேன். கிறிஸ்தவம் எல்லாம் சரியில்லை, கண்டிப்பா இந்த தடவை எனவே அவங்கதான் இப்ப அட்லீஸ்ட் இப்போதைக்கு அவங்கதான் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. திஸ் இஸ் காட் ஷோஸ் அப். ஜெபம் பண்றது வேஸ்ட் அப்படின்னு நிறைய நிறைய நேரம் நம்ம நினைச்சாலும் ஏதோ ஒரு விதத்துல எல்லா மக்களும் பண்ண ஜெபங்கள் ஏதோ ஒரு விதத்துல கேட்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டவர். அவர் செய்வார். செய்யலையா அதோட பெட்டரா செய்யறதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஃபியூச்சர் டேட் அவர் போட்டு வச்சிருப்பாரு.
அப்படிதாங்க நம்ம என்ன இருக்கணும். அதுதான் நம்மள சோர்ந்து போக வைக்காது. நல்லா என் ஃபாஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகலாம், ஃபாஸ்டிங் கூட்ட தான் செய்வேன், குறைக்கவே மாட்டேன். சரி ஒர்க் அவுட் ஆகல, எதிராளி ஏதோ ஒரு காரியத்தை சென்ஸ் பண்ணா, அப்ப நமக்கு இன்னும் மோர் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் வேணும். பிரேயர் எதுக்கு பண்றோம்? ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ண. உங்க அஜெண்டாவை திணிக்க அல்ல. நீங்க அங்கதான் பிரச்சனை. எனக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய நான் பேசலாம் இதை பத்தி. பிரேயர் பண்றது நிறைய நேரம் நம்ம அஜெண்டாவை திணிக்கிறதுக்காக தான் பிரேயர் பண்றோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணுங்கிறதுக்கு தான் பிரேயர் பண்றோம். மாத்த மாட்டோம் பிரேயரை. ஏன்? ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆவிக்குரிய அந்த தகவல் இல்லாம நீங்க ஜெபம் பண்ற ஜெபங்கள் நிறைய நேரத்துல பலனில்லா ஜெபங்களா இருக்கு. உட்காரணும், உபவாசத்தை கூட்டிட்டு, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கே சூழ்நிலை, எப்படி அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதை மேற்கொண்டிருப்பீங்க. அது எப்படி மேற்கொள்ளணுங்கிற ஐடியாவை ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். ஆனா நீங்க உங்க ஐடியாவையே உட்காந்து ஜெபம் பண்ணி கடைசியா தோத்து போயிருப்பீங்க. நிறைய பேர் இப்ப நீ இதை கேட்டுட்டு இருக்க நிறைய பேருக்கு நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். You need spiritual information when you are inside an attack, when you are in the midst of the spiritual warfare. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஜெபத்தை நீங்க மாத்துவீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நீங்க சாதிப்பீங்க. கண்களை மூடு, ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை தோல்வியோட வந்திருக்கலாம், அந்த இடத்துல விரக்தியோட வந்திருக்கலாம். எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஒன்றும் நடக்கலையே, ஜெபம் பண்ணி என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் சைட்ல இருந்து கொண்டே நீங்க ஜெப வாழ்க்கையில இருந்திருக்கலாம். பெர்ஹாப்ஸ் இந்த நாள் ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஜெபத்தை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைக்கோல் விடுக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய அவுட்கம், உங்க விருப்பம், அதை இவ்வளவு நாள் வச்சு ஜெபம் பண்ணீங்க, ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆண்டவர், ஐ நீட் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஐ மீன் வார்ஃபேர். அவர் ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறான் ஆண்டவரே, அதனால எனக்கு எப்படியாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு தகவல் தேவைப்படுது. எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆண்டவர். ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்கள்ல எனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினால, எனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தினால நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஜெபிக்கிறத விட்டுட்டு உங்க விருப்பம் என்ன, இந்த சூழ்நிலையில உங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அதை எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ரிமெம்பர், the moment you accepted Christ, that day the war has begun with Satan. எந்த இயேசுவை முதல் நாள் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து ஒரு யுத்தம் சாத்தானோட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் எதிரி, கை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டான், மனசுல வச்சுக்கோங்க. என்னுடைய ஹோல் பிரசங்கமே உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் எப்படி மேற்கொள்றதுங்கிறதுக்கு. இதுல பயமுறுத்துறதுக்குங்கிறதுக்கான எலிமெண்ட்டே நான் சொல்லலை, பாசிட்டிவா தான் நான் முடிச்சேன். எப்படி நான் என்னுடைய ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கேன், எப்படி நான் மேற்கொள்றேன். எனக்கு யுத்தம் இருக்கதான் செய்யுது, ஆனா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எப்படி மேற்கொள்றேன். உங்களால முடியும், சோர்ந்து போகாதீங்க. என்ன வந்தாலும் நம் தேவன் நீதியுள்ளவர், அவர் வல்லவர், அவர் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் நம்முடைய சூழ்நிலையை மாத்துவார். இன்னைக்கு எதிராளி சிரிக்கலாம் நம்ம வாழ்க்கையை பார்த்து, நாளைக்கு அவனை பார்த்து நம்ம சிரிப்போம். ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? நேசிக்க அன்புள்ள ஆண்டவர், இந்த காலவேளை யார் யாரெல்லாம் மனபாரத்தோடு, மனவேதனையோடு, பலவிதமான போராட்டங்களோடு, பல நாட்களிலாக மனது குழம்பினவர்களாய், ஆண்டவரை மனம் உடைந்தவர்களாய், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, அவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த காலவேளை அப்படிப்பட்ட நபர் யாராவது உண்மை நோக்கி முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே ஆவிக்குரிய தகவல்களை அவர்களுக்கு கொடுப்பீரா. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி என்லார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஆவிக்குரிய திறனை அதிகரிங்க, so that they will understand what's going behind the scenes, so that they can அவங்க பின்னாடி
அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதனால இது நடந்து கொண்டிருக்கிறது, இதனாலே எப்படி அதை ஜெபத்திலே கையாள வேண்டும் என்கிற அந்த அவைக்குரிய தகவல்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அவர்களை வழிநடத்தி நீங்க ஜெபிக்க தூண்டுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க கரம் அவர்களோடு இருக்கட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அமைதி சமாதானம் பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உறவுகளிலே அன்பு பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானங்கள், ஞானத்தின் ஊற்று திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, என்ன குறிப்பிட்ட தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த காலவெளியில உம்மிடத்திலே ஜெபிக்கிறார்கள். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும் அப்பா. சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்வதற்குரிய ஆவிக்குரிய பலனையும் சரீர ரீதியான பலனையும் உன்னதத்திலிருந்து தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பத்திற்குரிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய மன அமைதி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க கடந்து போகலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேணுங்கிறவர்கள் ஜெப விண்ணப்பத்தை அனுப்புங்க. நம்ம அதுக்காக ஜெபிப்போம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக நாம் எலெக்ஷனுக்காக நிறைய ஜெபித்தோம். ஜெபித்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாம ஒரு நல்ல ஒரு வேர்டிக்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நிறைய அஜெண்டாஸ் வச்சிருந்தாங்க. அடுத்த முறை எப்படியெல்லாம் செய்யணும், குறிப்பா கிறிஸ்தவத்தை ஒடுக்குவதற்கு நிறைய காரியங்களை தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று. அவ்வளோ ஈஸியா இனிமே ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது, நினைத்தபடி செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவருக்கு நாம் அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். உள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவோ பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஆண்டவரை, வெளிநாட்டவர்கள் கூட ஆண்டவரை இந்தியாவுடைய எலெக்ஷன் மேல் கண்ணை வைத்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் உடைய சித்தத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். தேவனே, ஒரு நல்ல பதிலை நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் ஆண்டவரே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா எம்பிஸோட இருக்கட்டும். மக்களுடைய நலனுக்காக, தேசத்துடைய நலனுக்காக எல்லாரும் வேலை செய்யட்டும். எல்லா விதமான தீய அஜெண்டாஸும் ஆண்டவரே அட்லீஸ்ட் ஹோல்ல போடப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, யார் உண்மையிலே பாஸ் என்பதை ஆண்டவரே இந்த ஜனநாயகம் அறிந்து கொள்ளும்படியாய், தலைவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் தம்முடைய வல்லமையில கருத்தை நீட்டுவீராக. நமக்கு நன்றி செலுத்துறோம். அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதர ஜான்காக ஜெபிப்போம். அவருடைய விசா பிரச்சனைகளிலே ஆண்டவர் ஒரு நல்ல ரிசல்ட்டை சீக்கிரமா கொடுக்கணும். அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரே தம்பி ஜான்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சோதரனுக்கு ஆண்டவரே அந்த விசா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒர்க் விசா சரியான முறையிலே ப்ராசஸ் ஆகி சரியான தேதியிலே அது கிடைக்க பண்ணுங்க. நமக்கு சித்தத்தை ஆண்டவரே பிள்ளைகள் சித்தத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த டெட்லைன் டேட் முடிகிறதுக்குள்ளதாக இந்த விசா ப்ராசஸ் பண்ணி அதன் மூலமாக ஒர்க் ஜாயின் பண்ணுவதற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் பரலோகத்திலிருந்து தேவன் கொடுப்பீராக. உங்களுடைய நாமத்தினாலே அந்த மகனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவக்கரம் அந்த மகனோடு இருக்கட்டும். அவருடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்து நடத்தட்டும். நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஒரு சிறுமிக்காக ஜெபிப்போம். உங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, உங்க பேர் சொல்ல. பட் நேற்றைய தினத்திலே ஒரு 2 வயசு கூட நாகலன்னு நினைக்கிறேன். ஒரு சிறுமிக்கு ஹார்ட்ல ஒரு ஆஞ்சியோ மூலமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு வால்வு, ஏதோ ஒரு வால்வு வந்து மூடி இருக்கணுமா, அது திறந்தே இருந்திருக்கு. அதை கண்டுபிடிக்காம விட்டாங்க. பட் ஆண்டவர் கிருபையில அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த ஒரு நல்லா ரெக்கவர் ஆகணும். அது மாத்திரம் இல்லை, இது லைஃப் முழுவதும் வேற காம்ப்ளிகேஷனுக்கு லீட் பண்ணக்கூடாது இந்த சிறு குழந்தைக்கு என்று சொல்லி உங்க மனதிலே வைத்து நீங்கள் ஞாபகம் வரும்பொழுதுதான் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்மள ஆண்டவரே, இந்த சிறுமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்ம தேவனுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு நீர் இந்த இறுதி அறுவை சிகிச்சையை நல்ல முறையில் முடித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பட் லார்ட், ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராதபடிக்கு, இருதயத்திலே எந்த விதமான கோளாறுகளும் எதிர்காலத்திலே பிள்ளைகளுக்கு நேரிடாதபடிக்கு ஆண்டவர் தாமே அந்த மகளை நம்முடைய பலத்தினாலே நிரப்பி நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த சிறுமிக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க போகிற நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பரலோகத்திற்கு நல்ல தேவனே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சிலருக்காக நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம். எவ்வளவோ பேர் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படி பலவீனங்களை நோக்கி எதிர்கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லா சரீரங்கள் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். ராணிபா, இந்த கரத்தை நீட்டி உடைய தழும்புகளினாலே பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. எங்கள் அனைவருக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகள் எங்கள் குடும்பத்திலே அண்டாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவன் தாமே, தொடர்ந்து இங்கு என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகள் மேலும் உம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை தேவனே நீர் சந்திப்பீராக. அந்த தேவைகளை ஆண்டவரே இவர்கள் மேற்கொள்வதற்குரிய எல்லா விதமான உன்னத பலனை இவர்களுக்கு கொடுப்பீராக. அவைக்குரிய ஆண்டவரே, யுத்தத்திலே இவர்களுக்கு ஒருவேளை சம்பந்தம் இருக்கும் என்றால் சத்துருனுடைய கிரியைகளை அழித்து போடக்கூடிய தேவ வல்லமை இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய குடும்பங்களிலும் செயல்படுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை யாருக்காவது ஆண்டவரே அவர்களுக்கு இந்த போராட்டம் எதனாலே என்று தெரியாமல் ஆண்டவரே அவர்கள் போராடி கொண்டிருப்பார்கள் என்றால் தேவையான ஆவிக்குரிய தகவல்களை நீர் கொடுப்பீராக. அது நிமித்தமாக பிள்ளைகள் இன்னும் அதிக நாட்டத்தோடு, அதிக வைராக்கியத்தோடு ஜெபித்த ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் மேற்கொள்வதற்குரிய கிருபைகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உண்டு. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று இவர்களோ அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அனைத்து பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரையும் கரங்களில் எடுத்துக்கொண்டு சத்துருனுடைய கரங்களுக்கு விலக்கி அவைக்குரிய வாழ்க்கையை நல்ல முன்னேற தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவீராக. சோர்ந்து போய் ஆண்டவரே பலவீனத்தோடு யாராவது இந்த இடத்துல ஜெபிப்பார்கள் என்றால் சோர்வுகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. வரக்கூடிய காலங்கள் ஆண்டவரே நிச்சயமாக இழந்ததற்கும் மேலாக ஆண்டவரே நீர் உன்னதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நாளை பிள்ளைகளை நிரப்ப போகிறீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புங்க. உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய ஆறுதலினாலே, உம்முடைய சமாதானத்தினாலே, உம்முடைய ஆரோக்கியத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.